நேற்றைய தினம் நபி அவர்கள் எந்த அளவுக்கு நபித்தோழர்களுடன் பாசமாக இருந்தார்கள் என்பதற்காக சில செய்திகளை தொட்டு காட்டியிருந்தேன். அதே போல இன்றைய தினத்தில் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதும் ரசூலுல்லா வேதனையாக்கப்பட்ட நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் சில செய்திகளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டாகட்டும். அவனுடைய அருளும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அதில் நேற்றைய தினம் நபி அவர்கள் எந்த அளவுக்கு நபித்தோழர்களுடன் பாசமாக இருந்தார்கள் என்பதற்காக சில செய்திகளை தொட்டு காட்டியிருந்தேன். அதே போல இன்றைய தினத்தில் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதும் ரசூலுல்லா வேதனையாக்கப்பட்ட நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் இன்றைய தினத்தில் சில செய்திகளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக சாதாரண மனிதர்களை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் மிகவும் இலகுவாக மென்மையாகவே இருந்தது. ரசூலுல்லாவுடைய உள்ளம் சாதாரண மனிதர்களை விட இலகுவாக மென்மையாகவே இருந்தது. பத்ர் யுத்த காலத்திலே கைதிகள் பிடிக்கப்பட்ட போது கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஒரு மென்மையான கருத்தை சொல்லுகிறார்களோ, உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஒரு காரமான கருத்தை சொல்லுகிறார்களோ, அலி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காரமான கருத்தை சொல்லுகிறார்களோ, அதே போல் இல்லாமல் ரசூலுல்லா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மென்மையான ஒரு சாந்தமான கருத்தை சொல்லுகிறார்களோ அதையே ரசூலுல்லா தூக்கி பிடித்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொன்ன கருத்து என்னென்னா, இந்த எதிரிகளை பிடிப்பட்ட பத்ர் யுத்த காலத்தில் பிடிப்பட்ட எதிரிகளை வெட்டி கொலை செய்ய வேண்டும், இவர்களுக்கு விடுதலை இல்லை என்ற கருத்தை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை மன்னித்து விட்டு விடுவோம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹும் அதைத்தான் ஏற்கிறார்கள், அப்படியே மன்னித்து விட்டுருவோம் என்கிற கருத்தை தான் ஏற்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் மிகவும் மென்மையாக இருந்துச்சு. அல்லாஹுடைய தூதர் அவர்களை பற்றி அல்லாஹ்வே சொல்கிறான், நபியே நீ கடின உள்ளம் கொண்டவனாக இருந்திருந்தால், கடும் சித்தமுடையவனாக நீ இருந்திருந்தால் உன்னை விட்டு உன்னுடைய தோழர்கள் என்றோ ஓடியிருப்பார்கள். உன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு மிக கணிசமானது, மிக மிக அன்பானது, நெருங்கி பழகக்கூடியது, மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு நல்ல குணம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமே எப்படின்னா ஒரு சாஃப்டானது, ஒரு மென்மையானது. மிச்சம் ஒரு அந்த என்ன சொல்கிறது, கரடு முரடான உள்ளம் அவர்களிடத்திலே கிடையாது. மன்னிப்போம் விட்டு விடுவோம் என்கிற எண்ணமும் பண்பும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. இன்னக லஅலா குலுகின் அதீம், அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நபியே நீ மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணம் என்று சொன்னால், இஸ்லாத்தை நோக்கி யாராவது வரவில்லை என்றால் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, இஸ்லாத்தை நோக்கி வரலன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் உருகிவிடும். ஏன் இவெல்லாம் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறார்கள், ஏன் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று இடிந்து போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொள்வார்கள். அது எப்படிப்பட்டதென்றால் அவர்களையே வருத்தி கொள்வார்கள்.
ஏன் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இஸ்லாத்தை நோக்கி வராமல் இருக்கிறார்கள் என்று அவர்களையே வருத்தி கொள்வார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள். படும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே அவர்களை இஸ்லாத்துக்கு வர வைப்பதும் வர வைக்காமல் இருப்பதும் என் கையில் இருக்கிறது. நீ உன்னை நீயே கொலை செய்து கொள்கிற அளவுக்கு மிக கவலைப்படுகிறாயே, இது உனக்கு தேவையற்றது. நான் தான் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் யாராவது இவர் ஏன் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கார், ஏன் இந்த சகோதரர் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கார் என்று யோசிக்கிறது உண்டா? போடா நீ வந்தா என்ன வராட்டி எனக்கு என்னன்னா நம்ம யோசிப்போம். 2 தரம் சொல்லி பார்ப்போம். 3வது தரம் கூட ஏதாவது நமக்கு உதாசீனம் செய்கிற வகையில் பேசினா சொல்கிறேன் அவ்வளோதான், கேட்டால் கேளுங்க காட்டிப்போங்க. நம்ம பர்சனாலிட்டி நம்ம பாதுகாத்துக்கணும். இவன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். நம்முடைய உள்ளம், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் எந்த அளவுக்கு மேன்மேன்னு சொன்னால், சொல்லி அவர் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக கவலைப்படுவார்கள், வருத்தி கொள்வார்கள். ஏன் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கவலைப்படுவார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபியே உன்னை நீயே மாய்த்து கொள்கிற அளவுக்கு கவலைப்படுகிறாயே, என் கையில் உள்ள விடயம் அது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவ்வளோ ஒரு இலகுவான குணம். இந்த இலகுவான மென்மையான குணத்தில் உள்ள ஒருவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், யாரையும் நோவினை செய்ய மாட்டார். இவர் மக்களால் துரத்தப்படுவார் என்கிற ஒரு நிலை வருகிற போது அதை தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். எதனால்? அல்லாஹ் கொடுத்த அவருடைய சோதனை. முஹம்மதே உனக்கு நான் பணி கொடுக்க போகிறேன், இந்த பணியை நீ நிறைவேற்றுகிற போது இந்த ஊரை விட்டே உன்னை மக்கள் விரட்டுவார்கள் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பு. ஹிரா குகைக்குள்ளே போனதே ரசூலுல்லாஹ் எதுக்கு? ஹிரா குகைக்குள் அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது சாதாரண இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள பண்பு, ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சொல்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே சாதாரண முஹம்மதாக இருக்கிற போதே ஹிரா குகைக்குள் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள்? இந்த மக்களுடைய அரிச்சாட்டியம் தாங்க முடியவில்லை. நல்லது எது, கெட்டது எது, நல்ல பண்பு எது, கெட்ட பண்பு எது என்பதை ஃபுர்கான் என்கிற திருக்குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாடியே சாதாரண முஹம்மதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கையே. இதே நிறைய விபச்சாரம், வட்டி, மோசமான நடவடிக்கைகள், பழிவாங்குதல் கூடாமல் பிடிக்காமல் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹிரா குகைக்கு அவர்கள் ஏறி சென்று தனிமையை விரும்புகிறார்கள், அமைதியை விரும்புகிறார்கள். சாப்பாட்டை கட்டி கொண்டு போனார்கள். தன்னுடைய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வருவார்கள். இப்படியான செய்தி புகாரினுடைய ஆரம்ப ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், கட்டி பிடிக்கிறார்கள். இக்ராயா முஹம்மதை ஓதுவீராகங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பயப்படுகிறார்கள். மலையிலிருந்து ஹிரா குகையிலிருந்து இறங்கி ஓடி வருகிறார்கள். கதீஜாவே ஜம்மிலூனி என்னை போத்துங்கள், ஜம்மிலூனி என்னை போத்துங்கள் என்கிறார்கள். நடுங்குகிறார்கள். அவங்க ஒரு போர்வையால் போத்தி விட்டு கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். நான் ஹிராக்குள்ளே போனால் இந்த மாதிரி வந்துச்சுங்கிற செய்தி நமக்கே தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவுக்காரர் இருக்கார் வரகா இப்னு நௌஃபல், அவரிடத்தில் வாங்க போகலாம், என்ன நடந்திருக்கும் என்று விசாரிப்போம். ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை. இந்த மாதிரியெல்லாம் சும்மா காணாததை கண்டு பிரம்மையாக உளரக்கூடியவர் அல்ல என்னுடைய கணவர் முகமது அவர்கள். இது ஏதோ உண்மையில் ஏதோ கண்டிருக்கிறார். சும்மா படி சத்தம் படாமல், இது என்னது, நம்ம யாராவது சொன்னால் என்ன சொல்லுவோம், கணவர் சும்மா பாட்டு சத்தம் படாமல், இது எதையா ஒன்றை கண்டிட்டு வந்து இங்கே உளர்த்திட்டு இருக்குதுமோ. ரசூலுல்லாஹ் அவர்கள் கண்டது சாதாரண முகமதாக இருக்கும்போதே, கணவராக இருக்கும்போதே ஏதோ ஒன்றை பார்த்துருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது. அவள் வாங்க போகலாம் என்று சொல்லி தன்னுடைய உறவுக்காரர் வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, கதீஜா நாயகியை ரசூலுல்லாஹ் அழைத்து கொண்டு போகிறாங்க. தனக்கு நடந்த செய்திகளை பற்றி சொல்லுகிறார்கள். சொன்னோடனே அவர் முந்தைய வேதங்களை படித்திருந்தவர் என்பதனால், அவர் முந்தைய வேதங்களை, இஞ்சில் வேதங்களை படித்திருப்பதனால அவர் சொல்லுகிறார், இந்த செய்தியை கேட்டுவிட்டு, இது யார் என்றால் எப்படி மூசாவிடத்திலே ஜிப்ரீல் என்கிற வானவர் வந்தாரோ அந்த நாமூஸ் என்கிறவர் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அல்லாஹு தாலா உங்களை நபியாக தெரிவு செய்திருக்கிறான். கூடிய சீக்கிரம் உங்களை இந்த ஊர்க்காரர்கள் ஊரை விட்டு நீக்குவார்கள், வெளியேற்றுவார்கள். இதை கேட்டும் ரசூலுல்லாஹ் தாங்க முடியலை. என்னை ஊரை விட்டு வெளியேற்றுவார்களா? ஏன் ஊரை விட்டு யாரை வெளியேற்றுவான்? ஊர் நடத்தைகளுக்கு எதிராக நடப்பவன், ஊர் மக்களுக்கு பிடிக்காமல் இருப்பவன் தான் ஊரை விட்டு வெளியேற்றப்படுவான். ஆனால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் பிடிக்காமல் இருந்ததே கிடையாது. எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்க்க முற்பட்டவர்கள். எல்லா இடத்திலும் நல்ல நடத்தை கொண்டவராக இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் நல்ல நடத்தையாக இருந்தவரை பார்த்து ஊரை விட்டு வெளியே போடா என்று சொல்லுகிற நிலை வருகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அதை தாங்க முடியாமல் கொஞ்சம் கவலைப்படுறாங்க. ஆறுதல் சொன்னது யார்? அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தான். இல்லை கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்கள கைவிட மாட்டான்,
ஏழைகளை நீங்கள் பராமரிக்கிறீர்கள், அனாதையை பராமரிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அனாதை சிறுவர்களை நீங்கள் அரவணைக்கிறீர்கள், கஷ்டம்னா நீங்களே போய் நிற்கிறீங்க, அல்லாஹ் அவங்கள கைவிட மாட்டான், பயப்படாதீங்க என்று ஆறுதல் சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாவுடைய இயல்பான குணம் என்னன்னு சொன்னால் மிக இலகுவான ஒரு குணமாக இருக்கும். நம்மளே நிறைய பேருக்கு உதவி செய்வோம், ஆனால் உதாசீனப்படுத்தப்படுவோம். குடும்பங்கள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டாலும் நம்மளை நாய்க்கும் கணக்கெடுக்க மாட்டார்கள். சில பேர் அனுபவப்பட்டிருப்பார்கள். காரமாகவும் மோசமாகவும் நடப்பவர்களை பார்த்து பராமரித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த நிலையில் அப்படி உதவி செய்யக்கூடிய உள்ளம் எப்படி இருக்கும்? நம்மளையெல்லாம் கணக்கெடுக்காமல் போகிறானே என்கிற ஒரு மனநிலை வரும் பாருங்க. இதை விட ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய வருத்தப்பட்டார்கள். இந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்ச சம்பவம் தான் பாருங்கள். தாயிஃப் நகரத்துக்கு ரசூலுல்லாஹ் போகிறார்கள். அங்கே போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்களை என்ன செய்கிறாங்கன்னா கல்லை விட்டு அடித்து விரட்டுகிறார்கள். எப்படி இருக்கணும் பாருங்க ரசூலுல்லாஹ். இயல்பாகவே ரசூலுல்லாவுக்கு யாராவது எதிர்த்து பேசாத வகையில் தான் ரசூலோட வாழ்க்கை இருந்துச்சு. யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள், வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டார்கள். சும்மா அல் அமீன் அசாதிக் என்ற பேர் வரல. சும்மா அல் அமீன் அசாத். இன்னைக்கு நல்ல ஒழுக்கமாக இருந்தாலும் இவர் அல் அமீன் அசாதிக்னு சொல்ல மாட்டான். அவன் பச்சைக்கல்ல, இவன் செக்கில் மோசடி செஞ்சவன். நமக்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் பேர் எடுத்தது. ஆஜியார் தான் அவர், செயல்பாடெல்லாம் முற்றுமுழுதாக கேவலமானது என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கு. நல்லவர்களும் நல்ல பண்பானவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்களை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்று பேர் எடுக்கிற அளவுக்கு அவருடைய நடத்தை இருந்துச்சு. சும்மாலாம் இல்லை. சும்மா அந்த வியாபாரத்துக்கு சில பேர் நல்லவனாக இருப்பான், வெள்ளை வெள்ளையாக போட்டுக்கிட்டு வியாபாரத்துக்கு எல்லாட்டையும் சிரிப்பார்கள். ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு கள்ளப்பூனமாக இருந்தவர் வியாபாரம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எல்லாட்டையும் சிரிப்பார், பழகுவார். எதுக்கு? பிஸ்னஸ்னு கொஞ்சம் வளர்க்கணும்னா கொஞ்சம் முஹப்பத் தேவைங்கிறதுனால. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வியாபாரத்துக்காக அல் அமீனாகவோ இந்த வியாபாரம் நல்லா போகணுங்கிறதுக்காகவே அசாதிக்காக இருந்தவர் கிடையாது. இயல்பே அவர்களுக்கு அல் அமீன் அசாதிக்காக இருந்தவர்கள். இந்த நல்ல குணம் கொண்ட இவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், வானத்திலிருந்து எனக்கு செய்தி வருகிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் உதாசீனம் செய்தது மட்டுமல்லாமல், முகம்மதே நீ கொண்டு வராமல் வேறு யாராவது இந்த செய்தியை கொண்டு வந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். எப்படிப்பட்ட மனவேதனை வார்த்தைகள் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் திக்கு தெரியாமல், கால் எங்கே போகிறது என்று தெரியாமல் தன்னுடைய கால் போன போக்கில் நான் நடந்து சென்றேன். அந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லடியாக இருந்துச்சு. உள ரீதியான பாதிப்பை அந்த காஃபிர்கள் ஏற்படுத்தினார்கள். திரும்பி போகிறார்கள். போகிற போது ஒரு கட்டத்தில் யா அல்லாஹ் இப்படி என்னுடைய சமுதாயம் எனக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கிட்ட கையேந்துறாங்க. அப்போ தான் அல்லாஹ் பாருங்கள், அல்லாவே பொறுத்து கொள்ள முடியாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறார்கள். இந்த செய்தி தெரியும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஊண்டுதலாக கவனிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மனவேதனைக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். ரசூலுல்லாஹ் போய் ஒரு இடத்தில் நிற்கிறார்கள். யா முஹம்மத். அப்போ எங்கிட்ட திரும்பி பார்க்கிறார்கள், எங்கேயும் காணலை. யா முஹம்மத். வானத்தை நோக்கி பார்த்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இதை நீங்கள் கதையோ கற்பனையோ கிடையாது சகோதரர்களே. உண்மையிலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் நின்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூப்பிடுறார், யா முஹம்மத். திரும்பி பார்த்தா மேலே வானுலகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள். எப்படியான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த 2 மலைகள் இருக்கிறது. இந்த மலையை அப்படியே உயர்த்தி இந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த காஃபிர்களுக்கு தூக்கி அடிக்க சொன்னால் அல்லாஹ் என்ன ஏதுன்னு கேட்காமல் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான், தூக்கி அடிப்பான். அதுக்கு தான் என்னை அனுப்பியிருக்கிறான், 2 வானவர்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். முஹம்மதே என்ன சொல்கிறாய்? எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? என்ன சொல்லுவோம்? நம்மட அடித்து துவம்சம் செஞ்சுருங்க. இவன் எல்லாம் மனுஷன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன ஏதுன்னாவது கேட்டான். இவனை வாழ்கிறது ஒன்று தான், சாவுறது ஒன்று தான், அடிச்சிருங்க, நான் திரும்பி பார்க்காம போகிறேன். என்னை அவமானப்படுத்தி உயிருடன் இருந்து என்ன புண்ணியம்? நான் யார்? அப்படித்தான் நான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நான் சொன்ன பாருங்க, அந்த பண்பாட்டையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை வேணாம், அப்படி செய்ய வேண்டாம். ஆனால் அல்லாஹ் தயார் அதை செய்வதற்கு. அல்லாஹ் செய்வதற்கு தயார். அந்த மலையை தூக்கி அடித்து அந்த காஃபிர்களை கொலை செய்வதற்கு அல்லாஹ் தயார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேண்டாம். ஏன் முஹம்மத், ஏன் வேண்டாம்? இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அல்லாஹு தஆலா இந்த சாந்தியான மார்க்கத்தில் இணைக்கக்கூடும், தூய்மையான மார்க்கத்தில் இணைக்கக்கூடும்.
அதனால் அடிக்க வேண்டாம், விடுங்க, நான் வேதனைப்பட்டால் பரவாயில்லை என்று சொன்ன ஒரு இலகுவான குணம் கொண்டது தான் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். இந்த தூதர் தான் பிரிய போகிறார் உலகத்தை விட்டு. கடைசி காலம்னா ரசூல்லாட இந்த தூதர் தான் உலகத்தை விட்டு. சும்மா ரசூல்லாட கடைசி காலம்னா நமக்கு ஒரு எந்த எண்ணமும் வராது. இருந்தாங்களா, வாழ்ந்தாங்களா, மரணித்தாங்களா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய குணநலன் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அறுதினமும் ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டே இருக்கவே நினைத்தார்கள். எங்கே போகிறாங்க, எதுக்கு வராங்க, ஏன் இந்த குணம் கொண்ட ஒரு மிக உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறாரே அவரை நான் பார்க்கணும்னு நினச்சி போனாங்க, வந்தாங்க. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு போன மாதிரி இன்னொரு இடத்துல ரசூலுல்லா சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுடன் ஒரு பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கழுத்தில் ஒரு துண்டை போட்டிருக்கிறார்கள். எங்கோ இருந்த ஒரு மனிதர் ஓடி வருகிறாங்க. ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் இந்த துண்டை இப்படி பிடிச்சி அப்படி இருக்கிறார். ரசூலுல்லாவுடைய கழுத்தின் துண்டை பிடித்து இருக்கிறார். இறுக்கி என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார் சும்மா கால முர்லி, அவர் சொல்லுகிறார் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, முஹம்மதே முர்லி மிம்மால் இல்லாஹில்லதி இந்த அல்லாஹு தாலா உனக்கு கொடுத்துருக்கிறானே செல்வம், அந்த செல்வத்திலிருந்து எனக்கு தா. எப்போ மிரட்டல், கழுத்தில் கத்தி வச்சுட்டு விரட்டுற மாதிரி துண்டை பிடிச்சி இறுக்கி அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து எனக்கு தா முஹம்மதே என்று அவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு இன்னொரு செய்தியில் ஒரு யுத்த களத்தை முடித்து விட்டு வருகிறார்கள் என்று. அப்போ நபித்தோழர்கள் இருக்கும்போது அந்த இறுக்கி இப்படி மாதிரி கேட்குறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபல்லஹிக்க ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள், புன்னகைத்து சிரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்ம அமர லஹு பி அதாய், அவர் கேட்குறத கொடுங்க என்று சொல்லுகிறார்கள். அடிக்கிறார்கள், கழுத்தை நெருசுக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் கேட்டதை கொடுங்கள்ங்கிறாங்க. இன்னொரு செய்தியில் பார்த்தோம்னா, ஒரு முட்செடிகள் நிறைந்த ஒரு இடத்துல அந்த துண்டை பிடிச்சி இறுக்கி அந்த வந்தவர் இருத்து அதை முள்ளுக்குள்ளே கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சொருகிறாங்க. யாரை பாருங்க, அகிலத்தின் இறைவனுடைய தூதர் அன்னலார் அவர்கள் பல வீரமிக்க சஹாபாக்கள் இருக்கிற போது என்ன தைரியத்தில் அந்த ஒரு மனிதர் இப்படி இழுத்து முச்சடிக்குள் கொண்டு போய் சொருகி, எந்த அளவுக்குன்னா எனக்கு கழுத்து வலிக்கிறதுங்கிற அளவுக்கு அந்த நபர் அந்த விட்டதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் அந்த அடையாளங்கள் பதிந்திருப்பதை நான் பார்த்தேன் என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். இருத்து விட்டு அல்லாஹ் கொடுத்தது கொடு யா முஹம்மத் என்று சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மற்ற இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவருக்கு கொடுங்கங்கிறாங்க. இன்னொன்றில், என்னிடத்தில் இருந்தால் நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன், எந்த அளவுக்கு நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்றால் என்னை கஞ்சரண்டு நீ சொல்ல மாட்டாய், அதே மாதிரி பயத்தின் காரணமாக கொடுக்கிற முஹம்மத் என்றும் நீ சொல்ல மாட்டாய், அந்த அளவுக்கு உனக்கு நான் வாரி வழங்குவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடு சகோதரர்கள். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாருங்கள், இது எதுக்கு இந்த செய்திகளை சொல்கிறேன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு பழக்கம் இதை நபித்தோழர்கள்லாம் கண்காணிக்கிறாங்க, பார்க்கிறார்கள். என்ன ஒரு மனிதராக இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூதர் என்பதையெல்லாம் கவனிக்கிறாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிற இந்த நேரத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விருந்து வருகிறது. யார் கொடுக்குறா? ஒரு யூத பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்குறாங்க. அந்த விருந்து என்னென்னா ஆட்டிறைச்சியை கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஆட்டில் என்ன தடவி கொடுக்குறா? விஷத்தை தடவி கொடுக்குறாங்க. அந்த ஆட்டிறைச்சியில் விஷத்தை தடவி கொடுக்குறான். என்னங்க, ரசூலுல்லாஹும் இன்னொரு நபித்தோழரும் அதை சாப்பிடுகிறார்கள். அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹுடன் சாப்பிட்ட அந்த நபித்தோழர் அதிகமாகவே அதை சாப்பிடுகிறார். சாப்பிட்ட உடனே அவர் இறந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறான், இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க ஓரளவு. சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தது. கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நாட்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நாள் வரை ஒரு தாக்கம் இருந்தது என்றால் இந்த யூத பெண் கொடுத்த விஷம் தடவி இந்த இறைச்சி தான் காரணமாகவும் இருந்தது. அந்த நபித்தோழரும் சாப்பிடுகிறார். சாப்பிடணும் அந்த நபித்தோழர் அந்த இடத்துல மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓரளவு சாப்பிடுகிறார்கள், ஆனால் என்ன செய்யலை, பாதிப்பு ஏற்படலை அந்த அளவு. அப்போ உடனே சஹாபாக்கள் இது தெரிஞ்ச உடனே கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த பெண்ணை பிடிச்சிட்டாங்க, பிடித்து இவளை கொல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்லை வேணாம், கொலை செய்ய வேண்டாம், விடுங்க இவளை என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுற்றி சதி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில்
ரசூலுல்லாவுக்கு சொல்லணும்னா துன்பத்தை கொடுக்குற போது பல நபித்தோழர்கள் கேட்டாங்க, எதுக்குடா இவரை போட்டு அடிக்கிறீங்க? நீங்கள் கேளுங்க, ஒரு மனிதர் அடி வாங்குறதுக்கு நியாயம் இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாவுக்கு எதுக்கு தான் சுற்றி சுற்றி அடித்தார்கள்? என்னக்கா, யாராவது யாருடைய குடும்பத்தையாவது கெடுத்தார்களா? யாருக்காவது நோவினை செய்தார்களா? யாருக்காவது வேதனை செய்தார்களா? இல்லை. விபச்சாரம் செய்ய வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம், நல்ல ஒழுக்கமாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், சாந்தியும் சமாதானமாக இருங்கள், ஏக இறைவனை நீங்கள் தொழுங்கள், வணங்குங்கள், அமைதியை தேடுங்கள், புனிதமிக்க சொர்க்கத்துக்குள் நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிற போது சித்திரவதைக்குள்ளானார்கள். வேற என்ன காரணத்துக்காக? யாரையா கடனை வாங்கி திருப்பி கொடுக்கவில்லையா? யாருக்காவது அநியாயம் செய்தார்களா? யாருக்காவது வேதனை செய்தார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. கடனை வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா கூட ஒரு சம்பவம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடனை வாங்கியிருந்தாங்க, ஒரு ஒட்டக குட்டியை. அந்த ஒட்டக குட்டியை திருப்பி கேட்பதற்காக அந்த மனிதர் வந்திருந்தார். யா ரசூலுல்லாஹ், அவர் கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அந்த ஒட்டகத்தை திருப்பி தாங்கிறாரு. அது எப்படி கேட்குறாருன்னு சொன்னால், கட்டுமையாக காரசாரமாக ரசூலுல்லாவை திட்டி தான் கேட்குறாரு. தந்துரு, ஒட்டகத்தை தந்துருங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அந்த செய்தியில் காரமாக ரசூலுல்லாஹை திட்டி அவர் கேட்கிறாரு. சஹாபாக்கள் எல்லாம் அடிப்பதற்காக பாயிறாங்க அந்த குறித்த நபருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? வேணாம் வேணாம், விட்டுருங்க, அவர்களை விட்டு விடுங்கள். யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு இவ்வாறு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு இவ்வாறு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, அவரை விட்டுருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. போய் பாருங்கள், அவர் கேட்டு அந்த ஒட்டகத்தை எடுத்து கொடுங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த குறித்த அளவிலான ஒட்டகம், அவர் எந்த அளவுக்கு ஒரு கடனை கொடுத்தாரோ அந்த அளவுக்குரிய ஒட்டகம் அங்கே கிடையாது. எல்லாம் பெரிய சைஸிலான ஒட்டகமாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அங்கே பெரிய இவர் கொடுத்த அளவில் ஒட்டகம் கிடையாது, கொஞ்சம் பெரிய வயசிலான ஒட்டகமாக இருக்கிறது. இல்லை பரவாயில்ல, எடுத்து கொடுங்க, நம்ம என்ன செய்வோம், என்ன நடக்கும், நம்முடைய காலத்தில் என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் பெரிய வயசிலான ஒட்டகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்? ஃபைம் மின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் கல்லா, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் கடனை அழகான முறையில் திருப்பி கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர். ரசூலுல்லாஹ், இது பண்பாடு. கடனை திருப்பி கேட்குறவன் கொஞ்சம் காரமாக பேசிட்டான் நம்ம சமுதாயத்தில், பேசுறியா பேசு, எப்படி நீ திருப்பி வாங்குறங்கிறத மட்டும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் இங்கே இல்லையே, இப்போ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உங்கள் கடனை தந்துருப்பேனே, ஏன் நீங்கள் வரலன்னு இவனை லோலோன்னு அலைய விடுவான். யார்? கடனை திருப்பி கேட்குறதுக்கு தன் உரிமைக்காரன் வந்தாலும் இப்படி நடக்கும். திட்டான்னு சொன்னால் கொஞ்சம் குறையுது காசு, பிறகு வாங்கிக்கோங்க, என்ன லேசாக தான் வாங்கிட்டு பார்க்குறாரு இவர் என்று நம்ம சமுதாயம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? என்ன திட்டி இருந்தாலும் பேசி இருந்தாலும் எதை சொல்லி இருந்தாலும் கடனை திருப்பி கொடுப்பது தான் சிறந்தது. எப்படி கொடுக்க வேண்டும்? அழகான முறையில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? காட்டி தருகிறார்கள். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நடத்தைகளும் ஒழுக்கங்களும் சஹாபாக்கள் அதிகமாகவே ஈர்த்தது, காஃபிர்களை ஈர்த்தது. மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது பல யுத்தகலமாக தயாரான நிலையில் இருக்கிற போது மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் படையுடன் வருகிறார்கள். சஹாபாக்களும் இந்த ரசூலுல்லாஹ்வுடன் புறப்பட்டு வருகிறார்கள். மதீனாவில் இருந்து சஹாபாக்கள் வருகிற செய்தி கேள்விப்படுகிறது. மக்காவிலிருந்து அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி படை சூழ தயாராக இருக்கிறார்கள் யுத்தத்திற்காக வேண்டி. ஆனால் எல்லோரும் சரணடைந்தவர்களாக இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஓடி வருகிறார்கள். அப்போ தான் அல்லாஹ் தஆலா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஅய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நபியே, கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதை நீ பார்த்தால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்பார் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து விடு சொல்கிறாங்க. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி அந்த மக்காவே சரணடைந்து நிற்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பண்பை பாருங்க. இவ்வளோ அநியாயமும் இவ்வளோ சித்திரவதையும் செய்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்றைய தினத்தில் யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது, யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாரையும் வேதனை செய்யக்கூடாது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த காஃபிர்கள் கூட அப்போ தான் மனம் மாறுகிறார்கள். யாரை போய் திட்டி இருக்கிறோம், யாரை இப்போ இத்தனை காலமாக அநியாயமாக ஏசி இருக்கிறோம், இந்த முகம்மதையா போட்டு ஏசி இருக்கிறோம், இந்த முகம்மதையா போட்டு திட்டி இருக்கிறோம் என்று அவர்கள் கவலைப்பட்டு அப்போ தான் இஸ்லாத்தை நோக்கி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் ஹிந்த் என்கிற பெண்மணி வராங்க. ஹிந்துங்கிற பெண்மணி யார்? அபூ சுஃபியானுடைய மனைவி. இவர்கள் யார்? ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்கார ஹம்சாரை அவர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி
வஹ்ஷி என்கிற ஒரு நீக்ரோவை தயாரித்து ஹம்சாவை கொலை செய் என்று தயாரித்தவர்கள். ஹம்சா ரதிக்கிட்ட பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தைகளை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அப்போ இந்த இலகுவான இளம் மனம் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து பிரிய போகிற செய்தியை அல்லாஹுடைய தூதர்கள் மெல்ல மெல்ல நபித்தோழர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அப்போ அறிவித்ததற்கு பிறகும் ரசூலுல்லாஹ் அடுத்த கட்டமாக உலகத்தை விட்டு பிரிகிற செய்திகளை சொன்னதும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்துச்சு என்கிறதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.